மனுஷபுத்திரன் அவர்களிடமிருந்து நம்ம போகலான்னு நினைக்கிறேன். இப்போது EIA-க்கான அந்த சான்றிதழை வாங்காமல் நீங்கள் ஏன் இந்த ப்ராஜெக்டை வந்து தொடர்ந்தீங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டினும் இருக்குது. உங்களோட பதில்? இல்லை, ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு வந்து இந்த திட்டத்தை கைவிடப்படுறதுக்கு என்ன காரணம் அரசால் சொல்லப்பட்டது? இந்த சான்றிதழ் வாங்காதனால நாங்க கைவிடுறோம் சொல்லப்பட்டிருக்கா? இது ஆன் ப்ராசஸ்ல இருக்கு. என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ்ங்கிறது அதுல ஒரு பகுதி வந்துட்டு. அப்போ இந்த ஆன் ப்ராசஸ்ல இருக்க இந்த ப்ராஜெக்ட்ல வந்து இவங்க கைவிடுறதுக்கு என்ன வேலிட் ரீசன் சொன்னாங்க? அப்போ இதுல வந்து இவங்க சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, விஜய் போய் வாக்குறுதி கொடுத்துட்டாரு, இந்த இடத்துல வந்து விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்கன்னா, நாங்க கேட்கக்கூடியது எந்த வளர்ச்சி திட்டத்தையாவது நிலத்தை எடுக்காமல வந்து நம்ம பண்ண முடியுமா? இன்னொன்னு, ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சியில வந்து ஒரு விவசாயம் வந்து எடுக்கப்பட்டா அதன் மூலமாக உருவாகக்கூடிய தொழில் வாய்ப்புகள் மூலமாக நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாகும். தமிழ்நாடு வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப். அதாவது நம்ம இன்னைக்கு கிட்டத்தட்ட 50% மேல நகர்மயமாதல் நம்ம கொண்டிருக்கோம். மிகப்பெரிய தொழில் வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கோம். அப்போ நம்மளை விட பின்தங்கி இருந்த மாநிலங்கள் நம்ம தாண்டி செல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கிற போது நம்ம எந்த இடத்துலையும் பின்தங்கக்கூடாதுங்கிறதுக்காக எல்லா தளத்திலையுமே நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து நம்ம வளர்த்துக்கிட்டே இருக்கோம். ஏன் நம்ம ஓசூர்ல வந்துட்டு ஏர்போர்ட் கேட்டோம், அதை மறுத்துட்டாங்க. வந்துட்டு இப்போ குப்பத்துல ஏர்போர்ட் வருது, ஏன்னா அமராவதியில வந்து ஒரு ஏர்போர்ட் ஹைதராபாத்ல வருது. அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா, நம்மை விட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல பின்தங்கி இருந்தவங்க மிக வேகமாக வளர்ச்சியை நோக்கி போறாங்க. ஆனா தொழில்துறையில முன்னேறி இருக்க நம்ம அதை சப்போர்ட் பண்றதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கணும். உங்களுக்கு அதாவது இவங்க என்ன ஒரு ரீசன் இதுல இருக்கு பாருங்க. அதாவது நீங்க ஒரு இடத்த சுத்தி யாரோ திமுகவுக்கு சேர்ந்தவங்க சம்பந்தப்பட்டவங்க நிலம் வாங்கிட்டாங்கன்னு ஒரு அவதூறு இங்க சொல்றாங்க. இதை ஒரு காரணமா வச்சு ஒரு ப்ராஜெக்ட் வந்து இது பண்ண முடியுமா, கைவிட முடியுமா? அப்படி பார்த்தோம்னா எந்த ப்ராஜெக்ட்ல யார் மேலேயாவது ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை வந்து சொல்ல முடியும். இது சட்டசபையில சொல்லக்கூடிய ஒரு விஷயமா? அப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டேன்னா, சில தகவல்களை வந்து சட்டசபையில சொல்ல மாட்டாங்களா, வெளியே தான் சொல்லுவாங்களா? ஏன்னா சட்டசபையில சொன்னா அதுக்கு ஆன்சரபிளா இருக்கணும். வெளியே என்ன வேணாலும் போய் பேசலாம். இப்ப சட்டசபையில சரளமா போய் பேசுறாங்க. நம்ம ஏர்போர்ட் இஷ்யூவை பத்தி பேசுறோம், வளர்ச்சியை பத்தி பேசுறோம். ஊழலற்ற நிர்வாகங்கிறாங்க. 100 நாள்ல நாங்க வந்து ஊழலை ஒழிச்சிட்டோம் அப்படின்னு கிளைம் பண்றாங்க. ஏன் சார் 100 நாள்ல ஊழல் உங்களால ஒழிக்க முடியும்னா மத்த நீங்க கொடுத்த வாக்குறுதிகளை 100 நாள்ல நிறைவேற்ற முடியாதா? அவ்வளவு திறமை படைச்ச நீங்க. ரெண்டாவது வந்து இவங்க கட்சியை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் வந்து கோர்ட்ல கேஸ் போட்டாங்க. என்னன்னா 30 லட்சம் ரூபாய் அரசு வழக்கறிஞர் பதவிக்கு கேட்கறாங்கன்னு. இப்படி பல குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இந்த அரசு மேல இருக்கு. 100 நாளைக்குள்ளார நீங்க இனிமேல் தான் டெண்டர்ஸ் விடப்படுறப்பவும் புதிய ஸ்கீம்ஸ் அறிவிக்கிறப்பவும் ஊழல் இருக்கா இல்லையான்னு தெரியும். ஒரு ஆட்டோக்காரர் சொன்னாரு, டாக்ஸிக்காரர் சொன்னாருன்னு நீங்க இன்ஸ்டால வந்து நீங்க பரப்புறதுக்கு இது உதவலாம். இன்னைக்கு கூட இந்த G2 விஷயத்தை ஏன் சொல்றாங்கன்னா, மெயின் இஷ்யூல இருந்து திசை திருப்பிட்டு ஒண்ணுமே இல்லாம ஆதாரம் இல்லாம ஒரு குற்றச்சாட்டை சொல்லி இதனால தமிழ்நாட்டுக்கு ஏர்போர்ட் வேணாம், பரந்தூர் ஏர்போர்ட் வேணாம் அப்படின்னு சொன்னா இவங்க சொல்ற பொய்ய நீங்க லாஜிக்கலா நீங்க யோசிச்சு பாருங்க. இதனால இதை நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கீமை விட முடியுமா அப்படின்ட்டு நம்ம வந்து 100 காரணங்கள் திமுக திட்டவட்டமா மறுக்குது. இந்த விமான நிலைய திட்டத்தை சுத்தி உங்கள் கட்சி சம்பந்தப்பட்ட யாரும் எங்கேயும் நிலம் வாங்கல அப்படிங்கறது திட்டவட்டமா மறுக்கிறீங்க. அப்படி இருந்தாலும் கான்சிக்வன்சஸ் நீங்க சட்ட ரீதியா சந்திக்க தயாரா இல்லைங்க. நான் ஒரே ஒரு விஷயம் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு காரியம் சட்டவிரோதமாக நடந்திருந்தா அதை நீங்க பண்ணலாம். முதல்ல வாங்கினாங்களா இல்லையாங்கிறதே முதல்ல ஒரு கொஸ்டின். அதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. சரி, யாரோ ஒருத்தர் திமுக சேர்ந்த ஒருத்தர் அங்க ஒரு லேண்ட் வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் நீங்க கைவிடுவீங்களா? இந்த ப்ராஜெக்டினுடைய பயன் என்ன, பயனின்மை என்ன? ஆல்டர்னேட்டிவ் இருக்குன்னா ஆல்டர்னேட்டிவ் சொல்லுங்க. இதை கைவிடுறதுனால ஏற்படக்கூடிய இழப்புகள் என்னன்னு நாங்க சில விஷயத்தை சொல்றோம். எதுக்குமே பதில் சொல்லாம வெறுமனே பர்சனல் அட்டாக், கீழ்த்தரமான பர்சனல் அட்டாக், இதை டெய்லி ஒவ்வொரு விஷயமும் பண்ணிட்டு இருக்காங்க. அரசாங்கமே கிடையாது, இது ஒரு வதந்தி பரப்புகிற நிறுவனம். இது ஒரு கவர்மெண்டே கிடையாது. இது ஓகே தேங்க்யூ ரகுமான். இப்போ வந்து சுத்தி நிலம் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா சட்டவிரோதமா இருந்தா அந்த நடவடிக்கை எடுங்க. அதுக்காக விமான நிலையம் வேண்டாம்னு சொல்றது எப்படி ஒரு ஆக்கப்பூர்வமான இதா இருக்கும்? அடுத்த ஒரு 10 ஆண்டுக்கு 20 ஆண்டுக்கு தொலைநோக்கு வளர்ச்சிக்கு இது வந்து பின்னோக்கியில இழுத்துட்டு போகுது. இப்போ ஒரு ஏர்போர்ட் எக்ஸ்பான்ஷன் நம்ம ஏன் போறோம்? ஏன்னா அங்க வந்து கெப்பாசிட்டி ப்ரெஷர் இருக்கு. இதெல்லாம் நம்ம என்ன நீங்க பண்ண போறாங்க? மரியாதைக்குரிய மனுஷபுத்திரன் ஐயா அவர்களுக்கு வந்து அவர் கேட்ட கேள்வி ஒரு தெளிவான கேள்வி ஒன்று கேட்டார். நீங்கள் வந்து இந்த ஏர்போர்ட் விஷயத்தை நிப்பாட்டினதுக்கு காரணம் அங்கே வந்து விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றதுக்காகவா இல்லை சுற்றி நிலங்கள் வாங்கியிருக்காங்க அப்படின்றதுக்காகவான்னு ஒரு கேள்வியை கேட்டார்.
ஆனால் உண்மை என்னன்னா அங்கே விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை நோக்கமாக கொண்டு தான் அந்த ஏர்போர்ட் ப்ராஜெக்டை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே ஏர்போர்ட் ஆரம்பித்தாலும் அந்த மாவட்டத்தில் ஒரு திமுககாரர் அதிமுககாரர் இப்போ தாவிக்காரர் கூட இருப்பார். ஒரு மாவட்டத்தில் அந்த நிர்வாகிகள் சுற்றி இருப்பாங்க, சுற்றி நிலங்கள் இருக்கும். விஷயம் அது மட்டும் கிடையாது. விஷயம் என்னென்னா அண்ணன் கேட்டார் மெட்ரோலாம் வந்து நம்ம கீழே போடுறோமே அதனால வந்து நீர்வடலாம் பார்த்தா என்ன பண்ணுறதுன்னு. ஆனால் ஒரு நகரம் வளர்ச்சி அடைந்த பிறகு இதற்கு பிறகு இந்த நகரத்துக்குள்ள எந்த விதமான சாலை வசதிகளையும் நம்மளால விரிவாக்கம் பண்ண முடியாது. டெட்டுக்கு வந்துட்டோன்றப்ப இதற்கு பிறகு பூமியை குடைந்து தான் இந்த நகரத்தை நம்ம வந்து செழுமைப்படுத்த முடியும்ன்றப்ப தான் மெட்ரோ பிளானிங் ரொம்ப அவசியம். திட்டமிடல் அதான் மேடம் உலகத்துல ஃபுல்லா லண்டன்ல எல்லா ஊரும் நீங்க விட்டுட்டீங்கன்னா இல்ல அத சொல்றேன் 10 வருஷத்துக்கு அப்புறம் விமான நிலையம் அமைக்க முடியாது. சொல்றேன். ஆனா அதே நேரத்துல ஒரு விமான நிலையம் என்பது ஜப்பான்ல கடல்ல வச்சிருக்காங்க. கடல்ல விமான நிலையம் இருக்கா இல்லைங்களா? ஒரு விமான நிலையம் அங்க இருக்கக்கூடிய 1005 குடும்பங்கள் நீங்க கடல்ல வைப்பீங்க. இருங்க அப்படிதான் யாரும் சொல்லவே இல்ல. இருங்க அப்பலாம் சொல்லவே இல்ல. இருங்க ஜப்பான் வந்து ஒரு சிறிய நாடு. அந்த நாட்டினுடைய நிலப்பரப்புக்கு ஏற்றது போன்று அங்க விரிவாக்கம் பண்ணிருக்காங்க. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்வதற்காக சொன்னேன். தேவைப்படும் பட்சத்தில் ஒரு விமான நிலையத்தை நம்ம எங்க வேணா கடல்ல வைங்க, எங்க வேணாலும் வைங்க. இரண்டாவது விமான நிலையம் இருக்கா இல்லையா? இருங்க எங்க பேச வரீங்க? நீங்களே மிகப்பெரிய திமுக காரர்களா இருக்கீங்க. நாங்க கேள்வி கேட்டா அதத்தானே சொல்றீங்க. காமெடியா இருக்கு. அததானே சொல்ல வரேன். இந்த விஷயத்துல ஏன் வந்து நாங்க வந்து இப்ப இவ்வளவு இந்த விஷயத்தை நாங்க இப்படி வந்து குறிப்பிட்ட அந்த நில விஷயத்தை நாங்க சொல்றோம்னா டெல்லியில் மாணவர்கள் தாக்கப்படுறாங்க. இந்தியாவில் வந்து எண்ணற்ற பிரச்சனைகள் ஏற்படுது. பெட்ரோல் விலை உயர்ந்திருக்குது, டாலர் மதிப்பு உயர்ந்திருக்குது, தங்கம் விலை உயர்ந்திருக்கு, வேலை வாய்ப்புகள் வந்து இந்தியாவில் 8 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லைன்னு நோட்டீஸ் வந்திருக்குது. அதற்கெல்லாம் பதறாத திமுக பரந்தூர் விமான நிலையத்தை தொட்டவுன அந்த சிங்கம் படத்தில் இருக்குமே என்ன இவரை உள்ள போட்டோன்னு ஏகப்பட்ட ஃபோன் கால் வருதுறான்ற மாதிரி இந்த பக்கம் எங்கள் அண்ணன் டிஆர்பி ராஜா பேசுகிறாரு, அந்த பக்கம் எங்கள் அண்ணன் இவர் பேசுகிறாரு. எல்லாரும் உடனே ஏன் இவ்வளவு பதட்டம்? அண்ணா அந்த இடத்த ரத்து பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லி ரத்து பண்ணியிருக்காங்க ஏன் கேட்குறேன்னா மரியாதைக்குரிய முன்னாள் திமுக கூட்டணியில் இருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைவர் சண்முகம் சண்முகம் அவர் என்ன சொல்றாருன்னா பரனூர் நிபுணர் குழு அறிக்கையை ஏன் வந்ததுக்கு அப்புறமும் இத்தனை வருஷம் நீங்க வெளியிடல இன்னைக்கு கேட்டிருக்காரு. பத்திரிகை செய்தி என்கிட்ட இருக்கு, வேணும்னா தர்றேன். கூட்டணி கட்சியில உங்களோட இருந்தவங்க எங்க குழு அறிக்கை வந்துருச்சுலங்க, ஏங்க அந்த அறிக்கையை வெளியிடல? ஷாக் ஆகுறாரு. இப்ப தாவேக வெளியிட வேண்டியது. இருங்க இப்பதான் வெளியே வந்திருக்கு. அதான் நான் கேக்குறேன். யார் கேட்டதுன்னா உங்களுடன் நேத்து தாங்க சட்டமன்றத்துல ஏன் 100 நாள்ல கொண்டு போய் விடுறீங்க? ஏன்னா தவறு 100 நாளா இந்த பரந்தூர் ஏற்பட்ட எல்லாரும் பேசுறோம். என்ன இது? நீங்க ஏதாவது ஒரு நாள் வந்து ஏதாவது 100 நாள்னு அடிச்சு விடுறீங்க. போற போக்குல 100 நாள் பரந்தூர் விமான நிலைய விவகாரம் 2 நாளா பேசுறோம். நீங்க 100 நாளா பத்தி கேக்குறீங்க. என்ன இது? ஒரு கொஞ்சமாவது நடுநிலையோட இருக்குண்ணே. 100 நாள் இல்ல நான் கேக்குறேன். சண்முகம் ஏன் 100 நாள் கழிச்சு சொல்றாரு? இல்ல நான் கேக்குறேன். இன்னைக்கு பரந்தூரை பற்றிய விவாதம் 2 நாட்களா நடக்குது. 100 நாளுக்கு போறீங்களா? கொஞ்சமாவது நடுநிலையோட 100 நாளா திமுக உடனே அந்த விவசாயிகள் தான் உடனே சைன் போட்டுக்க வேண்டியது. நீங்க ஒரு 2 நாள் பிரச்சனை. ஓகே எல்லாரும் ஒரே சமயத்துல பேசாதீங்க. என் டைட்டிலே சண்டை போடுறீங்க. கொஞ்சம் இருங்க நான் பேசிக்கிறேன். அதுக்கு அப்புறம் சொல்லுங்க. கன்க்ளூட் பண்ணிடுங்க. அதான் வந்துடுறேன். அவர் வந்து சண்முகம் சார் கேட்கிறாரு. இவர் மரியாதைக்குரிய வன்னியரசு அவர்கள் இப்போது இருக்கக்கூடிய தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் அதானிக்காகவா இந்த பரந்தூரை கதானிக்கு கொடுக்கவா போறீங்க, வேணா இந்த ப்ராஜெக்டை விட்டுருங்க, நாங்கள் பலமுறை சென்று வலியுறுத்தினோம் சொன்ன. நான் எல்லாமே பத்திரிகை செய்திகள் அடிப்படையாக சொல்றேன். அப்ப இந்த பரந்தூர் விமான நிலையத்தில் கிட்டத்தட்ட அந்த நிலப்பரப்புல வந்து டைம் இல்ல ஓகேங்களா? சோ இதெல்லாம் காரணம் காட்டி தான் இவங்களுடைய பதற்றம் தான் வந்து ஏன் இவ்வளவு பதறீங்க? ஏன்னா நீங்க தான் பதறீங்க. ஓகே நேரம் இல்ல. ப்ராஜெக்ட்னால திமுகவுக்கு நல்ல பேர் வந்துட கூடாது, அதை கெடுக்கணும் அப்படிங்கறதுக்காக பதறது. காட்டுப்பள்ளி துறைமுகத்தை எதிர்த்த திமுக ஆட்சிக்கு வந்தவங்க காட்டுப்பள்ளி துறைமுகத்தை எதுக்கு ஆதரிச்சீங்க? காட்டுப்பள்ளி முழுமையாக எதிர்த்த திமுக எதுக்காக ஆதரிச்சீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. அவ்வளவுதான், நேரம் இல்ல. அதுக்கு பதில் சொல்லுங்க. காட்டுப்பள்ளி ஓகே எல்லாரும் பேசுறீங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. நன்றி விருந்தினர்களுக்கு, நன்றி நேயர்களுக்கும் நன்றி.